Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். பணியாரம். இது பேர் என்னென்னா கோதுமை ரவை பணியாரம்னு சொல்லலாம், இல்லைனா கோதுமை பணியாரம்னு சொல்லலாம். அதுக்கு என்னென்ன தேவையானதோ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். ஏலக்காய், உப்பு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு, பால், ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகரு, ரவை எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சேர்க்குறேன்னா ரவையையும் சுகரையும், ரவை வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருப்பேன், அதில் வந்து 1 கப்பு கிட்ட சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா கோதுமை மாவும் சேர்க்க போகிறோம், அதனால் சுகர் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். ஸோ இது 2 இது ப்ளஸ் வந்து ஏலக்காய் வந்து கொஞ்சம் தோலெல்லாம் நிறையா இருக்கா, ஸோ அதையும் சேர்த்து அரைச்சிடலான்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்து அதை போட்டுட்டேன். அப்புறமா ஒரு பொருளாக சேர்க்குறேன். இது சேர்த்த பிறகு வந்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டால் அந்த ஸ்வீட் வந்து தெரியும்ல, அதனால் உப்பு சேர்த்தேன். அப்புறம் வந்து ப்ரௌன் சுகரும் எதுக்காக சேர்த்தேன்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும், ஸ்வீட்டும் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும், அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். பால் வந்து ஆப்ஷனல் தான், நானாக தான் பால் விருப்பப்பட்டு சேர்த்தேன். தண்ணியிலே வேணாலும் மிக்ஸ் பண்ணால், பால் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அதனால் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போது திக்காக தான் இருந்துச்சு, திக்காக இல்லை, தண்ணியாக தான் இருந்துச்சு. அப்போ தான் ரவை வந்து ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டேன், மூடி வச்சுட்டேன். ஸோ ஊறி வரும்போது அது கரெக்டான இதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஊறிடுச்சு நல்லா 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், இப்போ ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பால் ஊற்றுனதுனால அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த பேட்டரே. ஸோ வந்து இப்போ வந்து பணியார கல் வச்சுட்டேன். நெய் சேர்க்கணும் இல்லை, ஆயில் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நெய் இருந்ததுனால நெய் சேர்த்துக்கிட்டேன். சும்மா ஒரு ட்ராப் வர மாதிரி நான் நெய் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் கடைசியாக ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக விடாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நானாக புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு பண்ணேன், அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அப்படியே நெய் வந்து காஞ்சிடுச்சு. ஸோ வந்து பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். 3/4 வாசி ஊற்றும் போது தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக ரைஸ் ஆகி வரும், அதனால் நான் 3/4 இது வர அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு, ஏன்னா பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, பால் ஊற்றுனதுனால நல்லா வாசனையாக இருந்துச்சு. இது ஊற்றிட்டு அப்படியே நான் வந்து மூடி வச்சிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா டப்புன்னு தீஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டேன். அப்போ வந்து நல்லாவும் வெந்து வரும், உள்ளே இருக்க மாவு எல்லாமே நல்லா வெந்து வரும், அதனால் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டேன். பாருங்கள், கலரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பின்னாடியும் திருப்பி விட்டுட்டு மூடி வச்சிட்டேன். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும், ஒரு இது 10-15 நிமிஷத்துக்கிட்ட இருந்துக்கும், ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா, அதனால் நான் செக் பண்ணிவிட்டு தான் மூடி வச்சேன். ஸோ இப்போ நல்லா பெரட்டி போட்டு இன்னொரு பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்த பேட்டரும் ஊற்றி வச்சிட்டேன். ஒரு 3 டைம் தான் ஊற்றினேன். நல்லா சூடாக இருந்துச்சு, பிச்சு டேஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தேன், பயங்கர சூடாக இருந்துச்சு. சரின்னு அப்படியே வச்சிட்டேன். இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நான் போட்டதுக்கு. இப்போ தான் ரொம்ப முக்கியமான கட்டம், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வீட்டில் சாக்லேட் இருந்தது, மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் இருந்தது. அதை வந்து கொஞ்சம் இடையில போட்டு பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது மாதிரி நானும் நிறைய பேர் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி பண்ணலான்ட்டு சும்மா ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நிஜமாகவே டேஸ்ட். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காதவங்களுக்கு எப்படின்னு தெரில. கொஞ்சமாக ஊற்றிட்டு இடையில சாக்லேட்டை வச்சுட்டு திரும்பி அது மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு அப்படியே மூடின மாதிரி ஆயிடுச்சு. எடுத்தோடனே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே மெல்ட் ஆகி இருந்துச்சு சாக்லேட்டு. என் ஹஸ்பண்டுக்கு ப்ளைனாக ஊற்றுனது பிடிக்கல, சாக்லேட்டு தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க சாக்லேட்டே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அப்படி செஞ்சுருந்தது தான் பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பணியாரம் கம்மியாக தான் செஞ்சேன், கொஞ்சமான பேட்டர் தான் இல்லையா, லாஸ்ட் ஒன்றில் தான் வந்து சாக்லேட் போட்டு செஞ்சேன். ஏன்னா கம்மியாக தான் செஞ்சேன், நான் மட்டும் தான் எப்படியும் சாப்பிடுவேன்னு தெரியும், அதனால் கம்மியாக தான் செஞ்சேன் நான். பாருங்கள், உள்ளே சாக்லேட் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருந்துச்சுன்னு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆதியாவும் சாப்பிட்டுட்டு எம்மியெல்லாம் சொன்னாங்க.
என் ஹஸ்பண்ட் கொடுத்தேன் அந்த சாக்லேட் பணியாரம் தான் கொடுத்தேன். ப்ளைனாக இருந்தது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அவங்களே ஷாக் ஆகிட்டு இது என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் இப்படி பண்ணது. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.